Hi, I'm Bharat Manoharan. ஸோ நம்ம மார்க்கெட்டிங் சீக்ரெட்ஸ் ஆஃப் டிஜிப்ளஸ் நம்ம எப்படியெல்லாம் மார்க்கெட் பண்ணுறோன்ற சீரீஸில் செகண்ட் வீடியோ. ஸோ அதில் செகண்டாக சொல்கிற பாயிண்ட் வந்து ரோட்ரி ஆர் லயன்ஸ் இந்த மாதிரி இருக்க சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ நம்ம எசென்ஷியலி இந்த மாதிரி சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ஸில் நம்ம போயிட்டு பியூர்லி மார்க்கெட்டிங் பர்பஸோடு மட்டும் செயல்பட முடியாது. நம்மளோட ஒரு வாலண்டியர் பண்ணி அந்த ஒரு ஆர்கனைசேஷன்ஸில் நம்மளோட சர்வீஸையும் ப்ளஸ் நம்ம சர்வீஸ் பண்ணுறதோடு சேர்த்து பிஸ்னஸையும் சேர்த்து நம்ம வளர்த்து கொண்டு வர முடியும். ஸோ ரோட்ரி I'm part of Rotary District 3000 from Trichy. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ரோட்ரி கிளப்பில் ஜாயின் பண்ணுறப்போ நம்ம அங்கே வந்து நம்மளோட டைம் அண்ட் எஃபர்ட் நம்ம நிறைய செலவு பண்ணணும். நம்ம அங்கே அந்த கிளப்பில் போயிட்டு வாலண்டியர் பண்ணி அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம எடுத்து நம்ம நிறைய எஃபர்ட் கொடுக்குறப்போ ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்லி இது நமக்கு ஒரு நல்ல விசிபிலிட்டியை க்ரியேட் பண்ணுது. அந்த விசிபிலிட்டியை நம்மளோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ரோட்ரிலேயோ இல்லை லைன்ஸ்லேயோ ஜாயின் பண்ணணுன்னு முடிவு பண்ணுறோன்னா அப்போ வந்து எந்த மாதிரியான கிளப்பில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றது ஒரு முக்கியமான டெசிஷன். இப்போ வந்து சின்ன கிளப்ஸும் இருக்காங்க, லார்ஜர் கிளப்ஸும் இருக்காங்க. ரொம்ப சின்ன கிளப்பில் போகிறது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. ஒரு டீசென்ட் சைஸ்ட் கிளப் ஒரு 20-25 மெம்பர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கிளப்ஸ்லேருந்து லார்ஜ் கிளப்ஸ் வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ண முடியும். இப்போது லார்ஜர் கிளப்ஸோட அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா அங்கே வந்து ஆல்ரெடி நல்ல பெரிய பெரிய மெம்பர்ஸ் இருப்பாங்க. லைக் பெரிய பிஸ்னஸ் பீப்புள் அந்த மாதிரி லார்ஜர் கிளப்ஸில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க மூலியமாக நமக்கு நிறைய பிஸ்னஸ் கனெக்ட்ஸ் கிடைக்கலாம். இதே வந்து ஸ்மாலர் கிளப்ஸோட ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. ஒரு ஸ்மாலர் கிளப்ஸில் இந்த மாதிரி ரோட்ரி லைன்ஸ்லாம் பார்த்தோன்னா ஒரு லேடர் சிஸ்டம் இருக்குது. அதாவது ஒரு புது மெம்பர் வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு அடுத்தடுத்த ரோல் இன் தி கிளப். இந்த ரோல்ஸ் எப்படி வருதுன்னா ஒரு ட்ரெஷரராக இருக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு செக்ரட்டரியாக இருக்கலாம், அப்புறம் பிரசிடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஸ்மாலர் கிளப்ஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஒரு ஒன் இயர் ஆர் 2 இயர்ஸ்லேயே இந்த லேடரில் கிளைம் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். லார்ஜர் கிளப்ஸ்னால் அந்த கிளப்பில் பிரசிடெண்ட் ஆகணும்னா ஈஸிலி ஒரு 5-10 இயர்ஸ் மேலே அந்த கிளப்பில் இருக்கப்போ தான் நம்மளால் ஒரு பெரிய ரோல் எடுத்து பண்ண முடியும். ஸோ இது மாதிரி பிரசிடெண்ட் ரோல்லாம் முடிச்சதுக்கப்புறமும் தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நிறைய ரோல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி சர்வீஸ் ஆர்கனைசேஷனில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போ நம்ம எவ்வளோ தூரம் நம்ம மேலே போக முடியுமோ இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் மேலே போக முடியும். ஸோ அது நீங்கள் டிசைட் பண்ணி பண்ணுறது தான். ஸோ தேங்க்யூ.